வணக்கம் தமிழா. ரயில்வே துறையில் தமிழர்கள் தடம் பதிப்போம். உங்களுடன் தமிழா IAS அகாடமி. இனி நான் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, யுனெஸ்கோ அறிவித்துள்ள உலக பாரம்பரிய தலங்கள். அதாவது இந்தியாவில் இருக்கிற உலக பாரம்பரிய தலங்கள் என்ன இருக்கு, யுனெஸ்கோ வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, அஜந்தா குகைகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது, இல்ல எங்க இருக்கு, எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட உலக பாரம்பரிய தலங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்போம். மொத்தம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள் மொத்தம் 43 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய உலக பாரம்பரிய தலங்கள் யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணது 43. அதை நம்ம வந்து உள்ள டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1983 அந்த ஆண்டுல 1983ஆம் ஆண்டுல உலக பாரம்பரிய தலங்களாக யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இடங்கள்லாம் அஜந்தா குகைகள், எல்லோரா குகைகள், ஆக்ரா கோட்டை, தாஜ்மஹால். ஓகேங்களா? இதுல இந்த அஜந்தா எல்லோரா ரெண்டுமே மகாராஷ்டிராவில் தான் இருக்கு. ஆக்ரா கோட்டையும் தாஜ்மஹால் எங்க இருக்கு, உத்தரப்பிரதேசம். ஓகேங்களா? தாஜ்மஹால் வந்து முகலாய மன்னர் ஷாஜாவோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. தலைமை பொறியியலாளர் உஸ்தாத் லகோரி. ஓகே, அடுத்து 1984ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய தலங்களாக அனௌன்ஸ் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கோனார்க் சூரியனார் கோயில், கோனார்க் சூரியன் கோயில், சூரியனார் கோயில், மாமல்லபுரம். இந்த கோனார்க் சூரியன் கோயில் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒடிசாவில் இருக்கு. மாமல்லபுரம் தமிழ்நாடு. மாமல்லபுரம் சொல்லணும் அல்லது மகாபலிபுரம் சொல்லுவாங்க. அப்ப கோனார்க் சூரியனார் கோயிலும் மாமல்லபுரம் 1984ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது உலக பாரம்பரிய தலங்களாக. அடுத்து 1985ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய தலங்களாக எதை அறிவிக்கிறாங்கன்னா, காசிரங்கா தேசிய பூங்கா. இந்த காசிரங்கா தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா, அஸ்ஸாம்ல இருக்கக்கூடிய தேசிய பூங்கா. அடுத்து மனாஸ் விலங்கு சரணாலயம், மனாஸ் வைல்ட் லைஃப் சாங்சுரி அஸ்ஸாம்ல தான் இருக்கு. அடுத்து கியோலேடியோ, இந்த கியோலேடியோ நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான். அப்ப இந்த காசிரங்கா தேசிய பூங்கா, மனாஸ் வனவிலங்கு சரணாலயம், கியோலேடியோ தேசிய பூங்கா, இந்த மூன்றுமே 1985ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய தலமா யுனெஸ்கோ அனௌன்ஸ் பண்றாங்க. அடுத்து 1986ஆம் ஆண்டுல உலக பாரம்பரிய தலங்களாக கோவாவுடைய தேவாலயங்கள் அனௌன்ஸ் பண்றாங்க. அடுத்து மத்திய பிரதேச மாநிலத்திற்குரிய கஜிராகோ சிற்பங்கள், கர்நாடக கம்பி பதேபூர் சிக்ரி. அப்ப இந்த 4 இடங்களும் 1986ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய தலங்களாக அறிவிக்கப்பட்டது. அடுத்து 1987ஆம் ஆண்டு எந்தெந்த இடங்கள் அனௌன்ஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பட்டாடக்கல், கர்நாடகாவுடைய பட்டாடக்கல், மகாராஷ்டிரா மாநிலத்தில் காணப்படக்கூடிய எலிபெண்டா குகைகள். இந்த எலிபெண்டா குகைகள் என்பது ராஷ்டிரகுடைய கலைச்சிறப்பு. அடுத்து பெரிய வாழும் சோழர் கோயில்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே மிகப்பெரிய சோழர் கோயில்கள் சொல்றாங்க. தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், அந்த பெரிய தஞ்சை கங்கை கொண்ட சோழபுரத்துடைய அந்த பிரகதீஸ்வரர் ஆலயம், இதெல்லாம் வந்து பெரிய வாழும் சோழர் கோயில்களுக்கு எடுத்துக்காட்டா சொல்றாங்க. இது தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இதுவும் 1987 தான் உலக பாரம்பரிய தலங்களா வந்து யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்றாங்க. அதே போல 87ஆம் ஆண்டுல சுந்தரவன தேசிய பூங்கா மேற்கு வங்காளத்தில் இருக்கு. இதுவும் 87ஆம் ஆண்டு தான் அனௌன்ஸ் பண்றாங்க. அடுத்து 1988ஆம் ஆண்டு நந்தாதேவி மற்றும் பூக்களின் பள்ளத்தாக்கு தேசிய பூங்காக்கள். மொத்தம் நந்தாதேவி தேசிய பூங்கா, பூக்களின் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா, இந்த ரெண்டுமே எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட்ல தான் இருக்கு. தனியாக கூட கேட்கலாம், நந்தாதேவி தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட் மாநிலம். இது ரெண்டுமே 88ல் அனௌன்ஸ் பண்றாங்க. இது இல்லாமல் யுனெஸ்கோடைய உலக பாரம்பரிய தலங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இடங்கள். ஓகே, அடுத்து சாஞ்சியில் உள்ள புத்த நினைவு சின்னங்கள், இது மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கு. இது 89ஆம் ஆண்டு அறிவிக்கிறாங்க. அடுத்து டெல்லியில் உள்ள ஹிமாயுடைய கல்லறை, டெல்லியுடைய குதுப் மினார் ரெண்டுமே 93ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய தலங்களாக யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டு கேட்பாங்க. 1993ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய அறிவிக்கப்பட்டது. டெல்லியில் இருக்கக்கூடிய ஹுமாயூன் கல்லறை, குதுப் மினார். குதுப் மினார் யார் கட்ட ஆரம்பிக்கிறார்? குதுப் ஐபக் கட்ட ஆரம்பிக்கிறார். இல்துமிஷ் கட்டி முடிப்பாரு. இதுல அந்த புனரமைப்பு வேலைகள் பண்ணாதான் பெரோசா துக்ளக் பண்ணுவார். அடுத்த 99ஆம் ஆண்டு அறிவிக்கிறாங்க உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது இந்தியாவுடைய மலை ரயில்வே. எங்கெங்க இருக்கு? இந்தியாவில் மேற்கு வங்காளத்தில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு, இமாச்சல பிரதேசத்தில் இருக்கு மலை ரயில்வே. ஓகேங்களா? அடுத்து 2002ஆம் ஆண்டு பீகார் இருக்கக்கூடிய புத்த கையாவில் இருக்கக்கூடிய மகா போதி கோயில், புத்த கையாவில் போதி மரத்தில் தான் புத்தர் அறிவுணர்வு பெற்ற இடம் சொல்றோம். புத்த கை எங்க இருக்கு? பீகார். 2002ஆம் ஆண்டு அறிவிக்கிறாங்க. அடுத்து 2003ஆம் ஆண்டு பிம்பேட்கா, மத்திய பிரதேச மாநிலத்தில் காணப்படக்கூடிய பிம்பேட்கா பழைய கற்கால ஓவியங்கள் காணப்படக்கூடியது பிம்பேட்கா 2003ஆம் ஆண்டு அறிவிக்கிறாங்க. அடுத்து 2004ஆம் ஆண்டு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ். அடுத்து சம்பானேர் பாவாக தொல்லியல் பூங்கா, இது குஜராத்தில் இருக்கு. ஓகேங்களா? இந்த ரெண்டுமே 2004 உலக பாரம்பரிய தலங்களாக அனௌன்ஸ் பண்றாங்க.
அடுத்து 2007ஆம் ஆண்டு டெல்லியில் இருக்கக்கூடிய செங்கோட்டை, முகலாய பேரரசுடைய வாழ்விடமாக திகழக்கூடிய செங்கோட்டை 2007ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது. அடுத்ததாக ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் ஜெய்ப்பூர் எங்க 2010 அறிவிக்கிறாங்க. அடுத்து 2012ஆம் ஆண்டு மேற்கு தொடர்ச்சி மலை, எங்க இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா காணப்படக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலை 2012ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது. அடுத்ததாக 2013ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது எதுனா ராஜஸ்தானுடைய மலைக்கோட்டைகள், இது ராஜஸ்தான் தான் இருக்கு. 2014ஆம் ஆண்டு குஜராத்தினுடைய படானில் இருக்கக்கூடிய ராணி கி வாவ் குஜராத்தில் இருக்கு. அடுத்து இமாச்சல பிரதேசம் இருக்கக்கூடிய பெரிய இமயமலை தேசிய பூங்கா, இந்த 2 இடங்களும் 2014ஆம் ஆண்டு அறிவிக்கிறாங்க. அடுத்ததாக 2016 நாலந்தா மகா விகாரம் தொல்பொருள் தலம், நாலந்தா மகா விகாரம் தொல்பொருள் தலம், இது எங்க இருக்கு? நாலந்தா பீகார் 2016 அறிவிக்கிறாங்க உலக பாரம்பரிய தலமாக. அடுத்து 2016ஆம் ஆண்டு காங்சண்ட் சோங்கா தேசிய பூங்கா, லூ ஹார்பூசியருடைய கட்டடக்கலை, இந்த காங்சண்ட் சோங்கா தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா சிக்கிம், லூ ஹார்பூசிய கட்டடக்கலை சண்டிகர், இந்த 2மே 2016 உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கிறாங்க. அடுத்து 2017ஆம் ஆண்டு குஜராத்தில் காணப்படக்கூடிய அகமதாபாத் வரலாற்று நகரத்தை அறிவிக்கிறாங்க. அடுத்ததாக 2018ஆம் ஆண்டு மும்பையினுடைய விக்டோரியன் ஹோதிக் மற்றும் ஆர்ட் டெகோவை அறிவிக்கிறாங்க. இது மகாராஷ்டிரா காணப்படக்கூடியது. 2019ஆம் ஆண்டு ஜெய்ப்பூர் நகரத்தை என்ன பண்றாங்க? உலக பாரம்பரிய தலமா யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்றாங்க. இது எங்க இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்கு. அடுத்து 2021ஆம் ஆண்டு காகதீய ருத்ரேஸ்வரா, அதாவது ராமப்பா கோவில் சொல்லுவாங்க, காகதீய ருத்ரேஸ்வரா கோயில் எங்க இருக்குன்னா தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கு. மிக புகழ்பெற்ற கோயில். 2021 தோலவீரா வந்து சிந்து சமையல் நாகரிகம் ஒரு நகரம், தோலவீரா குஜராத்தில் இருக்கு. இது 2மே இந்த காகதீய ருத்ரேஸ்வரா கோவிலும் தோலவீராங்கிற தொல்லியல் இடமும் 2021 அனௌன்ஸ் பண்றாங்க. அடுத்து 2023 சாந்தி நிகேதன், இது எங்க இருக்கு? மேற்கு வங்காளம், சாந்தி நிகேதன். அடுத்து கொய்சாலருடைய புனித தலங்கள், இது கர்நாடகாவில் இருக்கு. இது 2மே 2023 அனௌன்ஸ் பண்றாங்க. அடுத்து 2024ஆம் ஆண்டு மொய்டாம்ஸ் அகோம் வம்சத்துடைய மேடு, இது அஸ்ஸாம் மாநிலத்தில் காணப்படுகிறது. இது 2024 இதை உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அங்கீகாரம் பண்றாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த உலக பாரம்பரிய தலங்கள் எங்கே காணப்படுகிறது, எந்த ஆண்டு இதை உலக பாரம்பரிய தலமாக அங்கீகாரம் பண்ணாங்க யுனெஸ்கோ, என்ன இடம் அப்படின்னு டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. பொருந்தா எப்படி வேணும் கேட்கலாம். அப்ப இதுல தனியா கூட கேட்கலாம். எடுத்துக்காட்டா இந்த நாலந்த மகாவிகாரம் தொல்பொருள் தலம் எந்த மாநிலத்தில் இந்தியாவில் அமைந்துள்ளது, எந்த இடத்துல இருக்கு, ஜெய்ப்பூர் நகர் எங்க இருக்கு, இல்லை காகதீய ருத்ரேஸ்வரர் கோயில் எங்க இருக்கு அப்படி கூட கேட்கலாம். தனியாகவும் கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே. ரயில்வே குரூப் டி ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம தமிழ் அகாடமி ஆப்ல அப்ளிகேஷன்ஸ் வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இது வீடியோ ரெக்கார்டட் கிளாஸாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். அதே போல இதில் சிபிடி மோக் டெஸ்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கு பெரிய பிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்கு. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது 1 இயர் கோர்ஸ் வேலிடிட்டி 2999 நீங்கள் பேமெண்ட் ஆப்லேயே நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 1 இயர் கோர்ஸ் வேலிடிட்டியோட பில்லும் உங்களுக்கு வந்துடும். ஓகே, தேங்க்யூ.